சாலையில போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்து ஒண்ணு நடந்தது. அது சாலை விபத்து. அந்த விபத்து நடந்தவங்களோட சொந்தக்காரர் அத பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. கோவம் வந்து அங்க இருக்கிறவங்கள யாரையும் கேட்காம நேரா ஒரு இடத்த நோக்கி கிளம்பி போறாரு. அவர் போற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்க். பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் போடுறவங்க கிட்ட நீங்க யாருக்குமே வண்டிக்கு பெட்ரோல் போடக்கூடாது அப்படின்னு சண்டை போடுறாரு. ஏன் என்ன பெட்ரோல் பங்க்ல சண்டை போடுறாரு அப்படின்னா, நீங்க வந்து இங்க பெட்ரோல் போடுறதுனால தானே அங்க சாலை விபத்து நடக்குது. நீங்க பெட்ரோல் போடலன்னா அவன் வண்டி ஓட்டிட்டு போவானா? அவன் சாலை விபத்து நடக்குமா? அதனால நீங்க பெட்ரோல் போடுறத நிறுத்துங்க. அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. அப்போ வந்து அந்த பெட்ரோல் போட்டவர் தான் தவறு அப்படின்றது அவரோட எண்ணம். அந்த வண்டி ஓட்டிட்டு போனவங்களோட தவறு கிடையாது. அந்த சாலையை கடக்கும்போது அவங்க பார்த்து கவனிக்காம போனது தவறு கிடையாது. இந்த வண்டியை தயாரிச்சவங்க தவறு கிடையாது. இது எதுவுமே தவறு கிடையாது. அவரோட எண்ணம். அந்த பெட்ரோல் போட்டவங்க தான் தவறு. நீ பெட்ரோல் போடுறதுனால தானே அந்த வண்டி ஓடுது. பெட்ரோல் போடுறத நிறுத்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சண்டை போட்டாரு. சண்டை போடுறாரு. அப்படி ஒருத்தர் சண்டை போட்டா அது நியாயமா? இதே மாதிரிதான் நாய்களுக்கு சாப்பாடு போடுறவங்க. நாய்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு மக்களால பிரச்சனை இருக்கு. மக்களுக்கு அவங்களால பிரச்சனை இருக்கு. நிறைய பிரச்சனைகள் அந்த இடத்துல இருக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க கல் அடிக்கிறதோ, இல்ல உதைக்கிறதோ, எட்டி உதைக்கிறதோ பிரச்சனையா இருக்கிறது இல்ல. அதனால வந்து அது கடிக்கிறதோ, விரட்டுறதோ சில பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு சரி பண்றதுன்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு சோறு போடுறவங்க கிட்ட சண்டை போடுறதும், பெட்ரோல் பங்க்ல போய் நீ பெட்ரோல் போடாத, நீ பெட்ரோல் போடுறதுனாலதான் இந்த சாலை விபத்து நடக்குதுன்னு சொல்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ ஒரு சாலை விபத்து நடந்தா பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் போடாதன்னு சொல்லுவீங்களா? அது பிரச்சனை என்னவோ அதை சரி பண்ணணும். இப்ப சாலை சரியாகலன்னா சரி பண்ணணும். அதனால விபத்து வந்துச்சா அதை தவிர்க்கணும். கவனக்குறைவா போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. அதே மாதிரிதான் நாய்களோட பிரச்சனையும் அணுகணுமே தவிர, அந்த நாய்களுக்கு சாப்பாடு போடுறவங்களாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறது வந்து ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அவங்க வந்து இறக்கப்பட்டு பாவம் பார்த்து ஒரு வாயில்லாத ஜீவன், நம்மளை நம்பி வாழக்கூடிய ஜீவன், நம் கையை நம்பி வாழக்கூடிய ஜீவன் அப்படிங்கிறதுனால இறக்கப்பட்டு சாப்பாடு போடுறாங்க. பிரச்சனை எதுவோ அதை அலசி பார்த்துட்டு அது நியாயமா ஒரு தீர்வு எடுங்க. இந்த சாப்பாடு போடுறவங்களை அடிக்காதீங்க, திட்டாதீங்க, சண்டை போடாதீங்க. இந்த வெயில் காலம் வந்துருச்சு. அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, ஒதுங்க கொஞ்சம் இடம் கொடுங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.